நல்லாவே சார்ட் அனலைஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னுமே எனக்கு ட்ரேட் எடுக்க பயமா இருக்கு. அப்ப சரியான நான் ட்ரேட எங்க எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? ஸோ 12 நவம்பர் நிஃப்டி 50ல இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட் தான் எடுத்திருந்தோம். ஸோ என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்தோம்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது ஒரு ஃபாலுக்கு அப்புறம் 2 நாளா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது மார்க்கெட். இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா நல்லாவே ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் பிரைஸ் நல்லாவே வந்து பையர்ஸ் கிட்ட மூவ் ஆச்சு. அதாவது 25,700 அப்படிங்கிற சப்போர்ட் கிட்ட இருந்து பிரைஸ் நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ நம்ம 25,700 அப்படிங்கிற இந்த மணியை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 25,700 அப்படிங்கிற 18th நவம்பர் கால் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 6ஆம் தேதி வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு பையர்ஸோட புஷ்அப்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே போயிட்டு அங்கிருந்து ரிஜெக்ஷன் நல்லாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த லெவலில் பிரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு என்கல் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸாக ஒரு செல்லர் ஜோனை அப்படியே ஒரு பையர் வந்து 2 செல்லரையும் க்ளோஸ் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த செல்லரோட இந்த 2 செல்லரோட ஓப்பன் அண்ட் லோ அந்த லெவலை நான் மார்க் பண்ணிட்டேன். பிரைஸ் மறுபடியும் அந்த லெவலுக்குள்ள நம்ம வருதான் நம்ம பார்ப்போம். ஏன் இங்க பை நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு பையிங். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் வந்ததுன்னா பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு பை மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ டார்கெட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவலையும் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லெவலை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே இந்த செல்லரோட ஓப்பன் பிரைஸ் கிட்ட நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த லெவல் பாருங்க எக்ஸாக்டா இங்க முடிஞ்சது. ஸோ இந்த லெவலில் நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, இல்லை எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறாங்க, எந்த மாதிரி நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நம்ம மைண்ட்ல கரெக்டான இடத்துல நம்ம எடுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா 100% நம்ம வினிங் ரேட் எடுக்கலாம்.